ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். இதை நம்ம பொரியரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க, சில பேர் களின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஏற்ற போல் மாற்றி மாற்றி பேர் சொல்லுவாங்க. ஸோ செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவே செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரியரிசி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கப் அளவு 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். நம்ம இந்த உண்டை புழுங்கல் அரிசியில செஞ்சாதான் நல்லா இருக்கும், சாப்பாட்டு அரிசி. ஸோ அதை எடுத்து வச்சிருக்கோம். அதே கப் அளவு 1 கப்பு வெல்லம், ஒரு தேங்காய் துருவி வச்சிருக்கோம், அண்ட் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்து வந்துருச்சு சொல்லிட்டு. ஸோ கலரு நல்லா மாறி இருக்கு, நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வானல் எடுத்துட்டு அதுல தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை அந்த தண்ணியோட கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்பி பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம அந்த வெள்ளம் கரைஞ்சி வரட்டும். பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்க ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துங்க. ஏன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு நம்ம வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்க வெள்ளம் கரைசலுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த திட்டத்துக்கு வச்சு கொதிக்க வச்சிங்கனாக்கா கரெக்டா இருக்கும். இந்த வெள்ளம் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி ஆறிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா அரைக்காதீங்க, கொஞ்சம் ரவா திட்டத்துல கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொரப்பா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா அரிசியும் அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசியை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கைவிடாம கிண்டுங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா போயிட்டு அடியில கட்டி பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளத்தோட வாசனை செமையா இருக்குங்க இப்பயே. ஸோ நல்லா கட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை லைட்டாக தூவி விட்டுங்க. விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம அந்த தேங்காவோட உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பொரியரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம உருண்டை பிடிக்காமல் அப்படியே கூட தேங்காய் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா உருண்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அதே பழக்கம் தான், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பசங்க யாரும் சாப்பாடே வேணான்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு கூட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களாவே பாக்குறதுலயே விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.